குற்றவாளிகள் 9 பேர் மீதான தண்டனை விவரம் நண்பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தொடர்ந்து வழங்குகிறார் இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கூடிய பெண்களுக்கு நம்பிக்கை தரும் அளவுல ஒரு தீர்ப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 9 நபர்களுமே குற்றவாளிகள் தான் என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அவர்களுக்கு குற்றவாளிகள் என்ற அறிவிப்பு தீர்ப்பின் மூலமாக வெளியாகி இருக்கிறது. மேலும் தண்டனை விவரங்கள் 12 மணிக்கு வெளியாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த அறிவிப்புகள் வெளியாகும். 9 பேரும் செய்திருக்கக்கூடிய இந்த குற்றம் என்பது கூட்டு முயற்சியால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதா சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அதாவது 9 நபர்களுமே முதலில் பெண்களிடம் நட்பாக தனிப்பட்ட முறையில் பழகுவதும் அதற்கு பின்பாக அவர்களை தனிப்பட்ட முறையில் அழைத்து சென்று அவர்களுடனான தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடியதை காட்சிப்படுத்துவதும் அதனை வைத்து மிரட்டி கூட்டு பாலியல் செய்வது அவரிடம் பணம் பறிப்பது போன்ற தொடர் குற்ற செயல்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது கல்லூரி மாணவி உட்பட பலவரிடம் இவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டது. 2019 ஒரு மாணவியிடம் அவர்கள் இதுபோல் நடந்து கொண்டதை கண்டறிந்தது பிறகாக அவருடைய சகோதரர், பாதிக்கப்பட்ட மாணவியுடைய சகோதரர் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் கடந்த 2019 பிப்ரவரி மாதத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கினுடைய தீவிரத்தன்மை கருதி இது சிபிஐயிடம் 2019 பிப்ரவரியிலே வழங்கப்படுகிறது. அந்த 20 நாட்களுக்கு பிறகாக சிபிஐயிடம் அந்த வழக்கு வழங்கப்பட்ட 20 நாட்களுக்கு பிறகாக சிபிசிஐடம் வழங்கப்பட்ட பிறகாக 20 நாட்கள் சிபிஐயிடம் இந்த வழக்கு வழங்கப்படுகிறது. 40 நாட்களுக்குள்ளாக 3 முகமையிடம் இந்த வழக்கு செல்கிறது. தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை கையில் எடுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு காவல்துறையில் சிபிசிஐ இந்த வழக்கு புலன் விசாரணை மேற்கொள்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க எடுத்துக் கொள்கிறாங்க. இந்த 3 முகமைகளும் இந்த வழக்கை விசாரணை தொடங்கியது. அதற்கு பிறகு இறுதியா சிபிஐ இந்த வழக்கு வந்ததுக்கு பிறகாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பெண்ணிடம் அல்ல, பல பெண்களிடம் இது போன்ற தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க, தொடர் குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்களிடம் இருக்கக்கூடிய லேப்டாப், மொபைல் போன் உள்ளிட்டவை மூலமாக கண்டுபிடிக்க முடிந்தது என்பது சிபிஐ முதலாக இந்த வழக்கில் எடுத்து வைத்த ஒரு வாதம். இந்த வாதத்தினுடன் அதற்கு ஆதாரமாக இந்த 9 நபர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கைப்பற்றப்பட்ட அந்த லேப்டாப், அதே போன்று அவர்கள் வைத்திருந்த அந்த செல்போன் உள்ளிட்டவை மூலமாக அந்த ஆதாரங்களை மின்னணு வடிவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டக்கூடிய மற்ற பெண்களை சிபிஐ அணுகி அவர்கள் இந்த வழக்கில் மேலும் புகார் அளிப்பதற்கும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான சாட்சிகளை விசாரிப்பதற்கும் அவர்களிடம் பேசி அவருடன் இந்த வழக்கை இணைத்து 8 நபர்களிடம் இந்த 9 நபர்கள் அத்துமீறி பாலியல் வன்கொடுமைகளை செய்திருக்கிறாங்க. அந்த 8 பேர் மீதும் நம்பிக்கையாக அவர்களை பேசி வரவழைத்து அதற்கு பிறகாக அவர்களுக்கு இந்த கொடூர செயல்களை இந்த 9 நபர்களும் செய்திருக்கிறார்கள். இந்த 9 பேரும் இந்த கொடூரமான செயல்களை தனிப்பட்ட முறையில் மட்டுமில்லாம கூட்டு முயற்சியாகவும் செய்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணை இந்த 9 நபர்களும் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது என்பது நிரூபிப்பதற்கு கடினமான ஒரு சவாலாக இருந்ததற்கான காரணம் இவர்கள் வைத்திருந்த ஆவணங்களை இவர்கள் அழிக்க முயற்சி செய்ததுதான் என்பதும் சிபிஐ சொல்லியிருக்கக்கூடிய மற்றொரு வாதம். மேலும் இவர்கள் இந்த வாதத்தினூடாக அதை மின்னணு மூலமாக நிரூபித்ததனால்தான் இந்த தண்டனையை அவர்கள் பெற்றுத்தர முடிந்தது என்பதையும் சிபிஐ இந்த நீதிமன்றத்தின் உத்தரவு பிறகாக தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.